12th Standard Business Max Exercise 9.1 Question number 17. The annual production of a commodity is given as follows. ஒரு 2 rows கொடுத்திருக்காங்க. Year and production. Fit a straight line trend by the method of least square. Least square methodல straight line trend கண்டுபிடிக்கணும். கணக்கில் கொடுத்திருக்கிறது year x first column. அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஒய், அது செகண்ட் காலம் எடுத்துக்கிறோம். அடுத்தது இயரில் வந்து மிட் வேல்யூ அப்படிங்கிறது எதுன்னா 1998. 1 2 3 மேலே கீழே அதே போல் 1 2 3 விட்டுட்டோம்னா பேலன்ஸ் மிடில் இருக்கிறது 1998. இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1998ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1995 1995 கொடுத்தோம்னா இந்த இடத்துல 95 மைனஸ் 98 மைனஸ் 3. 96 எக்ஸுக்கு பதிலாக 96 1996. 96 கொடுத்தோம்னா 96 மைனஸ் 98 மைனஸ் 2. 97 கொடுத்தோம்னா 97 மைனஸ் 98 மைனஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக 98 கொடுத்தா 98 மைனஸ் 98 0. 99 மைனஸ் 98 1 2 3. இதனுடைய சம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 0. சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7 இருக்கிறதுனால என்ஸ் ஈக்குவல் டு 7. அடுத்தது சேல்ஸ் இருக்கு இல்லையா, சேல்ஸ் வந்து நம்ம என்னன்னு வச்சுருக்கோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். அதனுடைய கூடுதல் சிக்மா ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒய்யில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க 1186. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது இங்கே இருக்குது, அப்படியே ஸ்கொயர் பண்ணும்போது +9 +4 +1 0 1 4 9. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட சம் எவ்வளோன்னா 28. அடுத்தது எக்ஸ்ஒய். எக்ஸ் தோ இருக்குது, ஒய் தோ இருக்குது. -3 × 155. -3ஆல் 155 மல்டிப்ளை பண்ணணும். -465. 162 × -2. XY தானே, இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். 162ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். மைனஸில் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். -324. அடுத்தது 171 × -1 -171. 182 × 0 0. 158 × 1 158 +158. 2 × 180 360. 3 × 175. 3 × 178 மல்டிப்ளை பண்ணோம்னா 534. இப்போ இதில் வந்து மைனஸ் டேம் 3 இருக்குது, ப்ளஸ் டேம் 3 இருக்குது. ப்ளஸ் டேம் மைனஸ் டேம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ சிக்மா எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 92. முதல்ல ஸ்மால் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏ அப்படிங்கிறது சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய் அப்படிங்கிறதோட டோட்டல் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1186 டிவைடட் பை எண்ணுக்கு பதிலாக 7. 1186 by 7 சிம்பிளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 169.429. அடுத்தது பியோட வேல்யூ என்ன, சிக்மா எக்ஸ்ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ்ஒய் வேல்யூ எவ்வளவு, இதோ இருக்குது 92. சிக்மா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 28. 92வை 28ஆல் டிவைட் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிறது ஆன்சர் 3.2857. Required equation of the straight line trend is formula என்னன்னா y is equal to a plus bx. வேல்யூ என்ன, ஏக்கு பதிலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல ஒரு வேல்யூ 169.429ங்கிறது ஏயோட வேல்யூ. பியோட வேல்யூ 3.2857 × x. இதுதான் ஒய்யோட வேல்யூ.
straight line tend. Y is equal to 169.429 plus 3.2857. Xக்கு பதிலாக நம்ம சம்மில் என்ன எடுத்துருக்கோம்? X minus 1998. முதல்ல Xக்கு பதிலாக 1995 எடுத்துக்கிறோம். Y is equal to 169.429 plus 3.2857. Xக்கு பதிலாக 95 எடுத்துக்கிட்டோம்னா 95 minus 98 என்ன வரும்னா -3. இந்த வேல்யூ -3ஆல் பெருக்கி அதோட இதை ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது 96. Xக்கு பதிலாக 96. $169.429 2857. 96 எடுத்துக்கிட்டா கழிக்கிறப்ப -2ன்னு வரும். 162 858. இந்த மதிப்பை எடுத்து இங்கே எழுதிடுறோம். அடுத்தது X is equal to 1997. Y is equal to 169 429 3.2857 97. 97 minus 98 minus 1 166.144. இந்த மதிப்பை இங்கே எழுதிடுறோம். X is equal to 1998. Xக்கு பதிலாக 1998 கொடுத்தோம்னா 98 minus 98 0. அப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடும். இது மட்டும்தான் இருக்கும். 169.429. அதை இங்கே எழுதிடுறோம். இது எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கிறது தான் சிக்மா YT. அவ்வளோதான்.